ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்க ரொம்ப 6 மாதம் ஆச்சு உங்களை பார்க்காம இருந்தது. இப்போ பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நிறையா ஸ்டோரிஸ், நிறைய வசனங்கள்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா எல்லாரும்? ஓகே, சூப்பர். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? என்ன மறந்துட்டீங்களா? அடடே, ஜெபம் பண்ணணும். எல்லாம் என்ன பண்ணணும்? கண்ணை மூடி, எல்லாம் கண்ணை மூடி, எல்லாம் அப்படி முட்டிங்கால் போட்டு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சரி, அண்ணன் கூட ஜெபம் பண்ணுறீங்களா? அன்புல இயேசுப்பா, அந்த அருமையான வேலைக்கு அச்சபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சோதரியும் நல்ல கதைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசுப்பா. அது மாத்திரமல்ல, நல்ல வசனங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கு பிரியமாகவும் சமுதாயத்துக்கு பிரியமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. நீ பொறுப்படுத்த வேண்டதுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒரு நல்ல எத்தனை கதை பிடிக்கும்? வெரி குட், சூப்பர். எல்லாம் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு அண்ணன் என்ன பண்ண போறாங்க? நமக்கு கதை சொல்லித்தர போறாங்க. எத்தனை பேர் பிடிக்கும்? பிடிக்கும்ல? என்ன டல்லா இருக்கீங்க? ஓகே, சூப்பர். ஜாலியா அந்த கதை கேட்க போறோம். ஓகே, ஹலோ தம்பி தங்கச்சி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு இல்லை லாக்டவுன் போட்டு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிட்டு வரோம். ஆனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம்ல, சந்தோஷம். நம்ம கூட 6 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பிளானோடு இருந்திருப்போம்ல, ஆனால் எதுவுமே நினைக்காம போச்சு. ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஊரில் ஜார்ஜ் அங்கிள்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவர் ஆசைப்பட்டார். என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த தீவுக்கு போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. அப்போ அவருக்கு சொன்னாங்க, நம்ம ஊரில் இருந்து ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பல் அந்த குறிப்பிட்ட நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஊருக்கு போகுது. அது இந்த தேதியில் போகுது. ஆனால் நீங்கள் உடனே போய் என்ன பண்ணால் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஊருக்கு போயிடலான்னு அவருக்கு சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நான் நினச்ச ஊருக்கு போக போகிறேன்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி அவருக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க, அவரோட மனைவி இருந்தாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஆசை, எல்லாரையும் கூப்பிட்டு போகணும் அந்த ஊருக்கு, அந்த தீவுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணார், அவர் வச்சுருந்த அந்த ஒரே ஒரு லேண்ட் இருந்துச்சு, அந்த ஒரு நிலத்தை விற்றுட்டு அவர் என்ன பண்ணார், டிக்கெட் புக் பண்ணார். டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அவர் சொன்னாங்க, இந்த தேதியில் என்ன பண்ணுது, அந்த கப்பல் கிளம்புது அப்படி சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. தினம் நைட்டு தூங்கும் போதெல்லாம், ஆஹா, நான் ஊருக்கு போக போகிறேன், நான் சுற்றி பார்க்க போகிறேன், என்னோடய ஆசை நிறைவேற போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அந்த நாளுக்காக சந்தோஷமாக இருந்தார். குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, அந்த நாள் நெருங்கிட்டு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் அவருடைய கடைசி மகனுக்கு திடீர்னு ஒரு நாய் கடிச்சிருச்சு. அவருடைய மகனை நாய் கடிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டருக்கு போகும்போது அவர் சொன்னார், இல்லை, பையனுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, உடனே நான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அவரை நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் போய் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அப்படி இருந்தால் தான் நல்லது, அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணக்கூடாது, ரொம்ப தூரம் போகக்கூடாது, அவர் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் டாக்டர் 10 நாளுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்த போதிலும் என்ன பண்ணுச்சு, அந்த கப்பல் 2-3 நாளில் ஊருக்கு கப்பல் புறப்படுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. இவருக்கு ரொம்ப மனவேதனையாகிடுச்சு. அச்சிச்சோ, நான் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ ஆசைப்பட்டனே அந்த ஊருக்கு போகிறதுக்கு, ஆனால் என்ன பண்ண முடியல, போக முடியாமல் போக போதேன்னு சொல்லி ஒரு பக்கம் கவலையாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா, அந்த ஊருக்கு போகிறதுக்காக தன்னோட நிலத்தை விற்று என்ன பண்ணார், டிக்கெட் வாங்கினார்ல, அந்த கொடுத்த பணம் என்ன பண்ணாது, திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 2 விதத்துலையும் ரொம்ப சோகமாயிட்டார். எப்படி தான் போக போகிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப கவலையாக உடஞ்சி போயிட்டார். அந்த நாள் வந்துச்சு, கப்பலும் என்ன பண்ணுச்சு, புறப்பட்டு போயிடுச்சு. இவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. பணமும் போயிடுச்சு, ஆசையும் நிறைவேறாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப சோகமாக இருந்தார். அப்படி போகும்போது ஒரு 4-5 நாள் கழித்து அவர் டிவியில் பார்க்குறாரு, நியூஸ் போடுறாங்க, இந்த ஊர்லேருந்து புறப்பட்டு போன அந்த கப்பல் போகிற வழியில் ஏதோ ஒரு காரணத்தினால விபத்துக்குள்ளாயிருச்சு. அந்த கப்பலில் போன 70% பேர் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த நியூஸில் போடுறாங்க. அப்போ இருக்கும்போது அவர் பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அச்சச்சோ, நாம் போயிருந்தோன்னா நமக்கும் என்ன இருக்கும், நம்மளோட உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நல்ல வேளை நம்ம என்ன பண்ணலை, அந்த இடத்துக்கு போகலன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது போல தாங்க நாம் கூட பல விஷயத்தில் எனக்கு இது கிடைச்சிட்டா சந்தோஷமாக இருக்கும், அது கிடைச்சிட்டா சந்தோஷமாக இருக்கும்னு ஆசையோடு இருந்திருக்கலாம். ஆனால் அது நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாதுங்க. நமக்கு அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எப்படி வெயிட் பண்ணணும்னா,
நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஆசை, இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன், அது கிடைச்சிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு சரியாக படிக்கவே ஞாபகம் வச்சுக்கவே முடியல, அது நல்ல ஒரு ஞாபக சக்தி வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்க உடம்பு சரியாக போச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சி நல்ல வருமானம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சரியாக படிக்க முடியல, ஞானத்தை கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு நல்லா பலத்தை கொடுங்க, வேலைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்ம கேட்கணும். நீங்கள் விரும்புகிறத கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா ஆசையாக இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு சமயத்தையும் வைத்திருக்கிறாங்க, ஒரு நேரத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு சரியான நேரத்தில் ஏசப்பா கொடுக்குறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், ஜெபம் பண்ணிவிட்டு அவருக்காக காத்து இருக்கணும். அவர் உங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கார். ஸோ அவ்வளோ அன்பாக இருக்கிற ஏசப்பா கிட்ட நீங்கள் பொறுமையாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு அவருக்காக காத்து இருக்கும்போது அவர் உங்களுக்காக சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார். கேட்டு பார்க்கலாமா? நம்ம ஒரு வசனம் கற்றுக்கலாமா? அண்ணன் சொல்லி தருவாங்க. ஓகே, சூப்பர். நல்லா கதை கேட்டிங்களா? எல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா? நல்லா இருந்துச்சு கதை. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஒரு வசனம் கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் இன்னும் அண்ணன் சொல்ல என்ன பண்ணணும் அப்படியே சொல்லணும், சரியா? ஓகே, அண்ணன் சொல்ல வசனம் அப்படியே சொல்லணும், சரியா? நான் உனக்கு சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வெரி குட், சூப்பர். அப்படி சொல்லலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஓகே, மீண்டும் சொல்லலாமா? எல்லாம் சொல்லலாமா? ஓகே, சூப்பர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஓகே, சூப்பர், வெரி குட். இப்போ வசனம் நல்லா கற்றுக்கிட்டோமா? ஓகே, சூப்பர். இப்போ கதையை கேட்டோம், வசனம் கற்றுக்கிட்டோம், சரியா? ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதன்படி நம்ம நடக்கணும்னா இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? நம்ம இயேசுப்பாட்ட ஹெல்ப் கேட்க போகிறோம், உதவி கேட்க போகிறோம். இயேசுப்பா நாங்கள் அதே போல் நாங்கள் நடக்கணும், நாங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், எங்களுக்கு நீங்கள் சொல்கிற வழியில் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கணும் இயேசுப்பான்னு சொல்லி இயேசுப்பாட்ட கேட்கலாமா? ஓகே, சூப்பர். எல்லாம் கண்ணை மூடுங்க. அண்ணன் சொல்லது அப்படி சொல்லணும், சரியா? அன்புள்ள இயேசுப்பா, நாங்கள் இந்த நாளில் அண்ணன் சொல்லி தந்த கதைகள் மூலியமாய் வசனங்கள் மூலியமாய் நாங்கள் அதன்படி நடக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. நாங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், எல்லோரிடம் அன்பாக இருக்கணும், உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, சூப்பர். இந்த நாளில் நம்ம நல்ல கதை கேட்டோம், வசனம்லாம் கேட்டோமா இல்லையா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்? புது வசனம் புது கதைகளோட நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணி விட்டுருங்க. பாய். மறந்துட்டேன், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.